வெற்றிக்காக திமுக தொண்டர்கள் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். உடன்பிறப்பே வா கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்வாறு அறிவுறுத்தியிருக்கிறார். வெற்றிக்காக திமுக தொண்டர்கள் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். தேர்தல் வெற்றிக்காக திமுக தொண்டர்கள் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு அறிவுறுத்தலை கட்சியினுடைய தொண்டர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதில் மக்களுடைய ஆதரவு பெருக பெருக பொறுப்பும் கடமையும் கூடுகிறது, எதிர்பார்ப்பு அதிகம் ஆகிறது. அதனை காப்பாற்ற நாம் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு உடன்பிறப்பு வா கூட்டத்தில் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக தற்பொழுது இந்த அறிக்கை ஒன்று வெளியாக இருக்கிறது. இதில் பொதுமக்களுக்கான அரசாக இந்த திமுக அரசு திகழ்ந்து வரும் நிலையில் இப்படி ஒரு அரசு அமைந்திட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் 10 ஆண்டுகளாக உழைத்திட்ட தொண்டர்களுடைய ஒருவனாக இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளில் திமுக ஆட்சி இல்லாத நிலையில கடந்த 4 ஆண்டுகளில் எண்ணற்ற திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் கடந்த ஜூன் 1 அன்று மதுரையில் நடைபெற்ற கட்சியினுடைய பொதுக்குழுவில் 1-to-1 என்ற நிர்வாகிகளுடன் சந்திப்பு குறித்தான அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பினூடாக ஒவ்வொருவரையும் தற்போது சந்தித்து வருவதாகவும் அவருடைய மனதில் உள்ளதை தெரிவித்து அவர் வருகிறார்கள் என்றதையும் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உடன்பிறப்பு வாயிலும் கட்சியினுடைய நிர்வாகிகளின் மனம் திறந்த சந்திப்பில் அனுபவம் எப்படி இருந்தது என்பதை அதில் பங்கேற்ற ஒவ்வொரும் தொகுதியின் நகர, ஒன்றிய, பகுதி, பேரூர் நிர்வாகிகள் நன்கு அறிவார்கள் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்களின் உணர்வுபூர்வமான அனுபவங்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருப்பதை கண்டு கட்சியினுடைய தலைவர் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மக்கள் கட்சியின் மீதும் இந்த ஆட்சியின் மீதும் வைத்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை பெருக பெருக அதற்கான பொறுப்பும் கூடுகிறது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளுக்கு எதிராக தமிழக மக்களை ஒன்றிணைத்து போராடுவதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தல் பணிகளை திமுக ஆற்றி வருகிறது. அதில் தொண்டர்களையும் பொதுமக்களையும் அரவணைக்கும் திமுகவுடைய பாதை தெளிவானது, பயணம் உறுதிமிக்கது என்று குறிப்பிட்டிருக்கூடிய முதலமைச்சர் இடையூறுகள், அவதூறுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை முறியடித்து கடக்கும் வலிமை கொண்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அனைத்து உறுப்பினர்களையும் ஒன்றிணைத்து பெருமைமிக்க கட்சியினுடைய ஓரணியின் தமிழ்நாடு என்ற பெருமையோடு குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இதுவரை 77,34,937 பேர் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கட்சியினுடைய அடுத்தடுத்த செயல்பாட்டை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், அதே போன்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய பலன்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கட்சியுடைய தலைமை நிர்வாகிகள் தொண்டர்களும் பொதுமக்களை சந்திக்கும் போது அவர்களிடம் தந்தை பெரியார் அவருடைய சமூக நீதி வழியிலும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா வகுப்பு தந்த பாதையிலும் கலைஞர் அவர்களுடைய மொழியில் தமிழின் இனத்தால் திராவிடம் நாட்டில் இந்தியன் என்ற ஒரு அடையாளத்தோடும் தொடர்ச்சியாக மக்களை அணுக வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவுறுத்தலோடு மற்றொரு அறிவுறுத்தலாகவும் கட்சியினருக்கு கொடுத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.